சுடர் நேயர்களுக்கு வணக்கம். கார் விபத்தில் இந்திய வம்சாவளி குடும்பம் தீயில் கருகி உயிரிழப்பு. அனைவரையும் நாடு கடத்துங்கள், ஆங்கிலம் பேசாத இந்திய பணியாளர்களை சாடிய இங்கிலாந்து பெண்மணி. நேதன்யாகுவை கைது செய்ய கூறிய நியூயார்க் மேஜர், அமெரிக்க அதிபர் டிரம்ப் கண்டனம். சீனா நேபாள எல்லையில் மண் சரிவு, 17 பேர் மாயம். டிரம்பின் அச்சுறுத்தலுக்கு ஒன்று சேர பதிலடி கொடுத்த ரஷ்யா, சீனா. புடின் மீது கடும் அதிருப்தியில் டிரம்ப் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. ஹரி ஆனந்த சங்கரிக்கு எதிரான இனவெறி பிரச்சாரம், கனடா பிரதமரின் அறிவிப்பு. இந்தியாவை உலுக்கிய ஏர் இந்தியா 171 விபத்து, AAIB முதற்கட்ட அறிக்கை தாக்கல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்காவின் டல்லாஸில் நேற்றிரவு ஒரு லாரி மோதிய விபத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு குடும்பமே தீயில் கருகி உயிரிழந்தனர். ஐதராபாத்தை பூர்வீகமாக கொண்ட தேஜஸ்வினி மற்றும் ஸ்ரீவெங்கட் மற்றும் அவர்களது 2 குழந்தைகள் அமெரிக்காவில் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இக்குடும்பம் அட்லாண்டாவில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு காரில் டல்லாஸ் சென்று கொண்டிருந்த போது லாரி மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. அப்போது கார் தீப்பிடித்திருந்ததில் 4 பேரும் உடல் கருகி உயிரிழந்தனர். லண்டனில் ஹீத்ரோ விமான நிலையம் மிகவும் பிரபலமானது. சமீபத்தில் இந்த விமான நிலையத்தில் வந்திறங்கிய இங்கிலாந்து பெண்மணி லூசி ஓயிட் அங்கு வேலை செய்யும் இந்திய பணியாளர்களை சரமாரியாக சாடியுள்ளார். இது தொடர்பாக லூசி ஓயிட் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியதாவது: ஹீத்ரோ விமான நிலையத்தில் பெரும்பாலான ஊழியர்கள் இந்தியர்கள் அல்லது ஆசிய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என்பதை கவனித்தேன். அவர்களை ஆங்கிலத்தில் பேச சொன்னேன், ஆனால் அவர்கள் பேசவில்லை. அவர்கள் தன்னை ஒரு இனவெறி பிடித்தவர் என குற்றம் சாட்டினர். அவர்கள் ஏன் இங்கிலாந்திற்குள் நுழையும் முதலிடத்தில் வேலை செய்கின்றார்கள்? அவர்கள் அனைவரையும் நாடு கடத்துங்கள் என பதிவிட்டுள்ளார். இங்கிலாந்து பெண்மணியின் இந்த பதிவை கண்டித்து வலைத்தளவாசிகள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். 33 வயதான இந்திய அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர் ஜிஹ்ரான் மம்தானி முன்னாள் ஆளுநர் ஆண்ட்ரூ கியூமோவை தோற்கடித்து நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரபல இந்திய திரைப்பட இயக்குனர் மீரா நாயர் மற்றும் இந்திய உகண்டா கல்வியாளர் மஹ்மூத் மம்தானியின் மகன்தான் ஜிஹ்ரான் மம்தானி ஆவார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் தற்போது நியூயார்க் நகர மேஜராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மம்தானி மேயராக தேர்வானதிலிருந்து அவரை அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையாக விமர்சித்து வருகின்றார். இந்நிலையில் அமெரிக்கா வந்துள்ள இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு மீது சர்வதேச நீதிமன்றத்தில் பிடிவாரண்ட் காணப்படுகின்றது. ஆகவே அவரை கைது செய்ய வேண்டும் என்று நியூயார்க் மேயர் மம்தானி தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மம்தானியின் இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவித்த டிரம்ப், மம்தானி ஒரு சோசலிஸ்ட் அல்ல, அவர் ஒரு கம்யூனிஸ்ட். அவர் ஜூத மக்களை பற்றி சில மோசமான விஷயங்களை கூறியுள்ளார். மம்தானிக்கு வெள்ளை மாளிகை வழியாகத்தான் பணம் வருகின்றது. அவருக்கு வெள்ளை மாளிகை வழியாக பணம் தேவை. அவர் இப்படி நடந்து கொள்வது அவருக்கு நல்லதல்ல. இல்லேனில் அவருக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். சீனா நேபாள எல்லையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய 17 பேர் மாயமானதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சீனா நேபாள எல்லை பகுதியில் கைரோங் என்ற நகரம் காணப்படுகின்றது. கைரோங் என்ற பகுதி தென்மேற்கு சீனாவின் திபெத் தன்னாட்சி பகுதியாகும். இங்கு இன்றைய தினம் அதிகாலையில் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவில் 17 பேர் மாயமாகியுள்ளனர். இன்று அதிகாலையில் கைரோங் நகரில் மண் சரிவு ஏற்பட்டது. இதில் 17 பேரை காணவில்லை எனவும், குறித்த சம்பவத்தில் சீனாவைச் சேர்ந்த 11 பேரும் நேபாளத்தைச் சேர்ந்த 6 கட்டுமான தொழிலாளர்களும் மாயமாகியுள்ளனர். காணாமல் போனவர்கள் சேற்றில் சிக்கியிருக்கலாம். ஆகவே அவர்களை தேடும்படி முடக்கிவிடப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரிக்ஸ் கூட்டணி நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த வரி அச்சுறுத்தல்களுக்கு சீனா மற்றும் ரஷ்யா கண்டனங்களை வெளியிட்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகள் மோதலுக்கான குழுவல்ல, எந்தவொரு 3வது நாட்டையும் குறிவைக்கும் நோக்கமும் இல்லை என்று சீனா தெரிவித்துள்ளது. அதன்போது வளர்ந்து வரும் சந்தைகள் மற்றும் அபிவிருத்தி பெறும் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பிற்கான முக்கியமான மேடையாக பிரிக்ஸ் உள்ளது என
சீன வெளிவிவகாரத்துறை பேச்சாளர் மாவ்னிங் சுட்டிக்காட்டியுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் பிரிக்ஸ் நாடுகள் மற்றும் அவற்றுக்கு ஆதரவளிக்கும் நாடுகளுக்கு கூடுதல் 10% வரி விதிப்பதாக கூறியதற்கு பதிலளிக்க வகையில் அவின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளது. அது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட மாவ்னிங், வர்த்தக போரும் வரி விதிப்பு போரும் எவ்விதமான வெற்றியையும் தராது எனவும், வரிகளை மற்றவர்களை கட்டாயப்படுத்தும் ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்கு சீனா எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. இது எந்தவொரு தரப்புக்கும் பயனளிக்காது என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ட்ரம்பின் வரி அச்சுறுத்தல் குறித்து கிரெம்ளின் தெரிவித்ததாவது, பிரிக்ஸ் நாடுகள் வேறு எந்த நாட்டையும் பாதிப்பதற்கோ பாதிக்க முயற்சிப்பதற்கோ ஒருபோதும் செயற்படவில்லை. ட்ரம்பின் அந்த கருத்துக்கள் நமக்கு தெரியும். ஆனால் பிரிக்ஸ் நாடுகளின் தனித்துவம் என்னவென்றால், அவை ஒரே மாதிரியான அணுகுமுறைகளையும் ஒத்த உலக கோணத்தையும் பகிர்ந்து கொள்கின்றன. அந்த ஒத்துழைப்பு எப்போதும் தங்கள் சொந்த நலன்களில் தான் அமைகின்றது. அது ஒரு மூன்றாவது நாட்டுக்கு எதிராக ஒரு செயல்முறைதான் என்றால் அது தவறான புரிதல் என தெரிவித்துள்ளது. அமெரிக்கா உக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்களை வழங்கவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அத்துடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மீது தான் அதிருப்தியில் உள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று முன்தினம் நடைபெற்று முடிந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போதே ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ரஷ்யாவால் அதிக பாதிப்புகளை உக்ரைன் சந்தித்துள்ளதாக கடும் தொனியில் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவின் தாக்குதலில் பெருமளவான மக்கள் கொல்லப்பட்டதாகவும், உக்ரைனின் தற்காப்பிற்காக கூடுதல் ஆயுதங்கள் அனுப்பப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ரஷ்யாவின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் உக்ரைன் பலத்த சேதாரங்களை சந்தித்து வருகின்றது. ரஷ்யா நடத்திய குறித்த தாக்குதலில் கார்கிவில் உள்ள குடியிருப்பு கட்டடங்கள், பல்கலைக்கழக கட்டடம் மற்றும் பிராந்திய இராணுவ ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சூழலில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு போரை தீவிரப்படுத்தக்கூடிய ஒன்றாகவே உலக நாடுகளால் பார்க்கப்படுகின்றது. இனப்படுகொலை காரணமாக கனடாவில் வாழும் தமிழ் மக்கள் சுமக்கும் வலியை நான் புரிந்து கொள்கின்றேன் என கனடா பிரதமர் மார்க் கார்னே தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் கனடா தமிழர்களுக்கும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரிக்கும் எதிராக முன்னெடுக்கப்பட்ட இனவெறி பிரச்சாரங்களை தொடர்ந்து கனடா பிரதமர் கனடா தமிழர்களுக்கான தனது ஆதரவை வெளியிட்டுள்ளார். கனடா தமிழர்கள் தாங்கள் எதிர்கொண்ட இனப்படுகொலை காரணமாக எதிர்கொண்டுள்ள வலி, இழப்பு, பேரழிவு ஆகியவற்றை நான் புரிந்து கொள்கின்றேன். அன்பானவர்களை இழந்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். பொறுப்புக்கூறலை தேடுவதற்கும் உண்மை மற்றும் நீதிக்காக அழுத்தம் கொடுப்பதற்கும் சுயாதீனமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கும். மேலும் அமைச்சரவையில் அவரது பங்கில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த இரண்டாவது அமைச்சர் என்ற அவரது மரபு குறித்து நான் பெருமைப்படுகின்றேன் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவை உலுக்கிய ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட அறிக்கை மத்திய அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா 171 விமான விபத்து தொடர்பான முக்கிய முன்னேற்றமாக விமான விபத்து புலனாய்வு பணியகம் தனது முதற்கட்ட அறிக்கையை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் பிற தொடர்புடைய ஒழுங்குமுறை அமைப்புகளிடமும் சமர்ப்பித்துள்ளது. இந்த தகவலை உயர்மட்ட அரசு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் என்று ANI செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்து இந்த ஆரம்ப அறிக்கை AIIB தனது விசாரணையின் ஆரம்ப கட்டத்தில் சேகரித்த மதிப்பீடுகளையும் தகவல்களையும் உள்ளடக்கியது. முதற்கட்ட அறிக்கையின் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படாத நிலையில் இந்த பேரழிவு விபத்துக்கான காரணங்கள் குறித்த முக்கிய தகவல்களை இது வழங்கும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜூன் 12 அன்று நடந்த இந்த விபத்தில் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி சென்ற ஏர் இந்தியா விமானம் 171 புறப்பட்ட 32 வினாடிக்குள் தரையில் விழுந்தது. இந்த கோரமான சம்பவத்தில் 10 விமான பணியாளர்கள் மற்றும் 2 விமானிகள் உட்பட 241 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் உள்ளடங்குவார். ஆச்சரியப்படும் விதமாக 11 இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு நபர் மட்டுமே இந்த சோகத்தில் இருந்து உயிர் பிழைத்தார். விசாரணைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விமானத்தின் கருப்பு பெட்டிகள், காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் மற்றும் விமான தரவு ரெக்கார்டர்கள் விபத்துக்கு பிறகு வெற்றிகரமாக மீட்கப்பட்டன. இந்த சாதனங்கள் விபத்துக்கு வழிவகுத்த நிகழ்வுகளின் சரியான வரிசையை கண்டறிய விலை மதிப்பற்ற தரவுகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.